உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. சென்னை முல்லை நகரில் தனியார் மண்டபத்தில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் பெரம்பூர் கிழக்கு பகுதியில் 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்தும் கழக செயல் வீரர் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டத்தை பகுதி செயலாளர் TYK செந்தில்குமார் ஏற்பாட்டிலும் மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் ஆலோசனை கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளரும் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான ந பாலகங்கா ஆகியோர் கலந்து கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சிறப்புரையாற்றி ஆலோசனைகளை வழங்கினார்கள். இக்கூட்டத்தில் மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். இருவரும் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லும்போது புரட்சித் தலைவர் வள்ளல், புரட்சித் தலைவர் கடவுள், மக்களுக்காகவே மக்களாட்சி கொடுத்த கடவுள், மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த வள்ளல். யாரும் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. ஏன்னா குடும்ப ஆட்சி நடத்தல, மக்களுக்கான ஆட்சி. தன் தீர்க்க சிந்தனையோடு, தீர்க்க தரிசியோடு அவர் எண்ணியதை தன்னுடைய தத்துவ பாடல்கள் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுத்த மாபெரும் கடவுள். அவர் மறக்கலாமா? நம்ம 100 அதாவது எத்தனை 100 ஆண்டு காலம் எடுத்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து அம்மாவுடைய எண்ணம் கடவுள், அம்மாவும் வள்ளல் கடவுள். என்ன கொடுக்கல? தன்னுடைய குடும்பம் சம்பாதித்த அத்தனை திரையுலகத்தில் சம்பாதித்த அத்தனை சொத்துக்களையும் வறுமைக்கு கோட்டிற்கு கீழே பின்தங்கி நிலையில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமே தான தர்மம் பண்ண வள்ளல் தான் அவரு. குடும்ப ஆட்சி நடத்துறதுல அம்மா என்ன கொடுக்கிறார் நம்மளுக்கு? கருவில் இருக்கும் குழந்தை முதல் கல்லறை செல்லும் உறவுகள் வரை அத்தனை உறவுகளுக்கும் முத்தான திட்டங்கள், யாரும் யோசிக்க முடியாத திட்டங்கள், உலகமே திரும்பி பார்க்கும் அளவு திட்டங்கள், மக்களுக்கான ஆட்சியை கொடுத்த தாய். அப்ப இருபெரும் தெய்வங்கள், இருபெரும் கடவுள் சொல்றதுல ஏன்னா மாற்றம் தப்பு இருக்காமா? குடும்பாட்சி நடத்துறதுலாமா? தலைவர் குடும்ப ஆட்சி நடத்துறதுல இப்ப நடைபெறுகின்ற ஆட்சி விடியாத அரசு, மக்கள் விரோத அரசு, வெகுஜன விரோத அரசு இருக்கலாமா? இருக்கலாமா? நீங்க மகளிருடைய அம்மா, மகளிருக்கான 50% இடஒதுக்கீடு கொடுத்த தாய், தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்த தாய், மகளிர் காவல் நிலையத்தை உருவாக்கிய தாய் அம்மா. என்ன கொடுக்கலாமா? அனைத்து தரப்பு ரேஷன் கார்டு எல்லாத்துக்குமே வந்த உடனே, ஆட்சிக்கு வந்த உடனே இவங்க மாதிரி 1000 ரூபாய்க்கு வந்து தகுதி பார்க்கல, ஃபேன், மிக்ஸி, கிரைண்டர் எல்லாருக்குமே வந்து வீடு வீடா சேர்த்தாங்களா? மறக்கலாமா நம்ம? அது ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. வறுமைக்கு கோட்டிற்கு கீழே பின்தங்கியில் இருக்க மக்கள் எல்லாருக்குமே எடுத்துபடி சேர்த்தாங்க. நம்முடைய உறவுகள் இத்தனை பேரும், இருக்கக்கூடிய உறவுகள் அத்தனை பேரும் எதையுமே எதிர்பார்க்காம மக்களோடு இணைந்து களப்பணியாற்றியவர்கள். +2 படித்த பெண்களுக்கு 25,000 திருமண உதவி, கல்லூரி படித்த பெண்களுக்கு 50,000 திருமண உதவி, தாலிக்கு முத்தான திட்டம், தாலிக்கு தங்கம், அம்மா உணவகம், பிள்ளைகள் பிறந்த உடனே பரிசு பெட்டகம். என்ன கொடுக்கலாம் அம்மா? 2013 இன்னொரு நண்பர் இல்லை, அந்த நண்பர் பேசியிருக்கிறார். ஆக பெரம்பூர் ஒன்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை இல்லை என்று சொல்வதற்காக உங்களுக்கெல்லாம் அந்த எண்ணமே வரக்கூடாது. வருகின்ற தேர்தல் வந்தால் இந்த தொகுதி வெல்லும் நிச்சயம் என்ற எண்ணத்தோடு எப்படி ஆர்கே நகர் முதலில் 1976ஆம் ஆண்டு சென்னையிலே 13 இடங்கள் தோற்று ஒரே இடத்தில் ஜெயித்த இயக்கம் ஆர்கே நகர். ஆக ஆர்கே நகர், இந்த பெரம்பூர் தொகுதி, இதெல்லாம் வந்து உதிரிப்போர், பாஸ் போர் என்று சொல்வார்கள். கழகப் பணிகளில் வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் பணியாற்றக்கூடிய நண்பர்கள், தோழர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். நான் பழகியிருக்கிறேன், அனுபவத்தோடு இருக்கிறேன்.
அன்றைக்குரியவர்களே, இந்த கூட்டம் ஆலோசனை கூட்டம். பொதுவாகவே ஒரு சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஒரு வருஷத்திற்கு முன்பு அந்த குஸ்தி, அதாவது வேலைகள் எல்லாம் நடக்கும். ஆனால் இந்த தடவை பார்த்தால் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் பணிகள் ஆரம்பித்திருக்கின்றன. காரணம் என்னவென்றால், நாம் ஆரம்பிக்கவில்லை, திமுக ஆரம்பித்தால். எதற்கு ஆரம்பித்தார் என்றால், அவருக்கு ஒரு பயம், அச்சம் மனதில் வந்திருக்கிறது. ஆதலால் அவன் 10 கட்சி கூட்டணி அமைத்து வெடிக்கால் போட்டு ஒன்றியதை போல அந்த கூட்டணி வைத்து அதை விடாமல் அது இருந்தால்தான் அவருடைய அரசியல் வெல்லும் என்கிற நிலைமை இருக்கிறது என்று உணர்ந்து அவன் இருக்கிறார். நாம் அப்படி அல்ல, நாம் அப்படி இல்லை. புரட்சி தலைவர்கள் வழிவந்தவர்கள், அம்மாவுடைய வழிவந்தவர்கள். புரட்சி தலைவர் 3 தடவை தொடர்ந்து ஜெயித்தார். தமிழ்நாட்டில் 3 தடவை தொடர்ந்து ஜெயித்த தலைவர் யாருமே இல்லை. இந்த கருணாநிதிக்கு சிலைகள் கண்ட இடத்துல வச்சு திரிகிறார்கள். அவங்க கேட்டனா உதயநிதி ஸ்டாலின் சொல்றான், இல்லைன்னா அவருக்கு செலவழிக்காம யார் எடப்பாடி அவர்கள் ஏதோ ஒரு வாழ்க்கையை சொல்லி திட்டுகிறார். நான் கேட்கிறேன், கருணாநிதியில தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்தாரா? 3 தடவை ஜெயிக்கிற புரட்சி தலைவர் ஒரு தடவை இருக்கும். அப்புறம் மறு தடவை ஜெயிச்சிருந்தாரு கருணாநிதி. சொல்லுங்க, 71 ஆட்சி வந்தாரு, எலெக்ஷன் வச்சு வந்தார், தலைவரெல்லாம் இருந்துதான் வந்தாரு. ஆனா 77 காணும், 80 காணும், 84. அப்புறம் இப்படி பெரிய திராவிட முன்னேற்ற பெரிய தலைவர், தமிழ்நாட்டுக்கு பெரிய தலைவர். சரி, அம்மா அவர்கள் வந்தார், 96 ஆட்சியை பிடித்தாரு. 2001 எங்களுக்கு வந்தார், 2006 பிடித்தார், 2011 வந்து 10 வருடம் தொடர்ந்து ஆட்சியை நடத்த தலைவர் புரட்சி தலைவர்.